காவி உடை தரித்து இருக்கிறார்கள், தாடி வளர்த்துக்கிறாங்க, ருத்ராட்சம் அள்ளி அள்ளி போட்டுக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் அப்படி பார்க்கிறோம். காட்டுல தவம் செய்யறேங்கிறாங்க. இவங்கெல்லாம் ஞானிகளா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா, பட்டினத்தார் ஒரு இலக்கணம் சொல்றார். இந்த இலக்கணத்துல எத்தனை டிக்கு வாங்குறாங்கன்னு நீங்க ஞானிகளா நினைக்கிறவங்ககிட்ட நீங்க சிந்திச்சுக்கணும். நான் யாரும் சொல்ல மாட்டேன், நான் நல்லபடியா இருக்கணும் இல்லை. அதனால நீங்களும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, இவங்களெல்லாம் இவ்வளவு நாள் நம்ம வணங்கி விட்டோமே அப்படின்னு இல்லையா? யாரெல்லாம் ஞானிகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை கொடுக்கிறாரு நம்முடைய பட்டினத்தார். ஞானிகள் ஒரே இடத்துல தங்கக்கூடாது, சுத்திக்கிட்டே இருக்கணும். எப்படி சாமி சுத்துறது? ஹெலிகாப்டர்லையா, ஏரோப்ளேன்லையா, கார்லையா? பேய் மாதிரி சுத்தணும். பேய் எல்லாரும் கேட்குமா? வெஹிக்கிள் கேட்குமா? பேய்க்கு வந்து எனக்கு நல்ல அருமையான கார் ஏசி ஃபுல்லா வச்சு வரணும்னு எந்த பேயாவது கேட்குமா? இதெல்லாம் இல்லாம இருக்கும்போதே இந்த ஆட்டு ஆட்டுது இல்லையா? நிறைய பேருக்கு பேய் பிடிச்சி ஆட்டுது, சில பேருக்கு பேய் பிடிச்சி ஆட்டுது, பல பேருக்கு எது பிடிச்சி ஆட்டுது? பேய் பிடிச்சி ஆட்டுது இல்லையா? சில பேர் பேயை வாங்கி பிசாசு கையில் கொடுப்பாங்க. இது அவங்க கண்டுக்க வேண்டியதான். அப்ப எவ்வளவு அழகா பட்டினத்தார் சொல்றாரு, ஞானி எப்படி இருக்கணும்? முதல் தகுதி என்ன? பேய் போல் தெரிந்து. அடுத்து, எங்க ரூம் போட்டிருக்கீங்க கேட்கக்கூடாது ஒரு ஞானி. 5 ஸ்டாரா 7 ஸ்டாரா அப்படின்லாம் ஒரு ஞானி கேட்கக்கூடாது. பிணம் போல் கிடந்துன்னார். எங்க படுத்தாலும் ஞானிக்கு தூக்கம் வரும். பிணம் போல் கிடந்து. அடுத்தது, எந்த ஹோட்டல்ல எப்படிப்பட்ட சாப்பாடு கேட்கவே கூடாது. இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்திங்க. நாய் செலக்ட் பண்ணி சாப்பிடாது, மாடு செலக்ட் பண்ணி சாப்பிடும், குதிரை செலக்ட் பண்ணி சாப்பிடும், கோழி கூட கொத்தி தான் சாப்பிடும். தனக்கு தேவையானது பல கடந்தாலும் தேவையற்றதை விட்டுட்டு தேவையானதை கொத்தி சாப்பிடும். எது? கோழி. ஆனா நாய் மட்டும்தான் எதையுமே செலக்ட் பண்ணி சாப்பிட தெரியாது. அதுபோல ஒரு ஞானி எதை கொடுத்தாலும் சாப்பிடணும். இட்ட பிச்சை எல்லாம் பாருங்க, பாத்தீங்களா இல்லையா? இதை விட ஒரு இந்த பாட்டுக்கு பொருத்தமான ஒரு இது நம்ம பார்க்க முடியாது. இட்ட பிச்சை, அது கோச்சிங். நாய் போல் அருந்தி நரி போல் உழன்றுனர். ஒரு ஞானி அசந்து தூங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது, விழிப்போட இருக்கணும். நரி நடுராத்திரிலும் விழிப்போட இருக்கிற ஒரு விலங்கு. அந்த மாதிரி ஒரு துறவி எப்படி இருக்கணும்? விழிப்போட இருக்கணுமா. அப்ப நரி போல் உழன்று. அடுத்தது ரொம்ப முக்கியம், சிவப்பு மையில கோடு போட்டு வச்சுக்க வேண்டியது, நன்மங்கையரை தாய் போல் கருதினர். முடிஞ்சு போச்சா? நிறைய பேர் இதுல டிக்கு வாங்க மாட்டான். நன்மங்கையர் எப்படியா? தாய் போல் கருதினா. விவேகானந்தர் சிக்காகோவுக்கு போயிருக்காரு, தெரிஞ்சுக்கோங்க. ஞானிகள் வரிசையில் அவரும் தான். அப்ப அவருடைய சொற்பொழிவுல ரொம்ப மயங்கிய ஒரு பெண், இளம் பெண். அப்ப இவருக்கும் வயது இளம் வயது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். விவேகானந்தர் இந்த மண் உலகத்தை விட்டு போகும்பொழுதே அவருக்கு வயது 37 தான். அவர் சிக்காகோ போன போது அவருக்கு 20+, 30 வயதுக்குள்ள போனார். அந்த நேரத்தில் ஒரு இளம் பெண் அவருடைய சொற்பொழிவுகள் எங்கெங்க நடக்கும் அங்கெல்லாம் போயிட்டு ஒரு நாள் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, என்ன நீங்க திருமணம் செய்து கொள்ளலாமான்னு கேட்கிறாங்க. அழகான ஒரு இளம் பெண் ஒரு இளைஞன்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப விவேகானந்தர் சொன்னார், எதுக்குமா நீ என்ன திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுற? நான் ஒரு துறவி, காவி உடையில இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நீங்க நல்ல அறிவாளியா இருக்கிறீங்க, நான் அழகா இருக்கிறேன். பெண்களுக்கு எப்பொழுதுமே அந்த நம்பிக்கை தான் மேல இருக்கோ இல்லையோ அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துட்டு போடும். அப்படி நினைச்சுக்கிறதுனால தப்பு இல்லை. ஆனா மற்றவங்களெல்லாம் கேவலமா நினைக்க கூடாது. தன்னை உயர்வு நினைக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு நினைச்சா சிக்கல் இல்லை. அந்த பெண் சொன்னா, நடந்த உண்மையை சொல்றேன், பட்டினத்தார் கோவில வந்துட்டு போய் சொல்றது இல்லை, வரலாறு. அந்த பெண், நான் அழகா இருக்கிறேன், நாம் திருமணம் செய்து கொண்டால் நமக்கு பிறக்கும் சந்ததிகள் அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க இல்லையா அப்படின்னு. உடனே விவேகானந்தர் சொன்னார், அதற்கு எதற்கமா திருமணம் செய்து கொண்டு அது அழகா பிறகுதா அறிவா பிறகுதா? மாத்தி பிறந்துருச்சுன்னு வச்சுக்க, உன்ன மாதிரி அறிவுலையும் என்ன மாதிரி அழகுலையும் பிறந்துட்டா என்ன பண்றது? உனக்கு என்ன தேவை? ஒரு அறிவாளியான பிள்ளை தேவை, அவ்வளவுதானே. இன்றிலிருந்து நான் உனக்கு மகன். தன் வயது ஒத்த பெண்ணிட்ட சொல்ற, இன்றிலிருந்து நான் உனக்கு மகன், நீ எனக்கு தாய், என்னை ஆசீர்வதிங்கள் தாயேன்னு காலில் விழுந்தார். அவங்க தான் சகோதரி நிவேதிதா. மார்கரெட் என்ற பெயர் கொண்ட அவர்கள் விவேகானந்தரால் ஈர்க்கப்பட்டு அவர்களும் துறவியானார்கள். சகோதரி நிவேதிதா. சரி, இந்த வரலாறு இந்த நூற்றாண்டுக்கு ஒரு நூற்றாண்டு முன்னாடி நடந்ததுதான். 7ஆம் நூற்றாண்டிலேயே இந்த மண்ணில் அப்படி ஒரு வரலாறு நடந்துச்சு. இந்த மண்ணில் நம்ம சென்னை மாநகரம், தருமமிகு சென்னைன்னு சும்மா சொல்லல வள்ளலார், தருமமிகு சென்னையில நடந்துச்சு. என்ன தெரியுமா?
திருஞான சம்பந்தருக்காகவே ஒரு பெண்ணை வளர்த்து வருகிறார் சிவனேசம் என்கின்ற மிகப்பெரிய சிவனடியார் மயிலாப்பூர்ல. ஆனால் அந்த பெண் அரவம் தீண்டி இறந்து போகிறார். அந்த பெண்ணை எரித்து சாம்பல ஒரு சட்டி மண் சட்டியில வச்சிருக்கிறாங்க. திருஞான சம்பந்தருடைய சொத்து வந்து அவர்கிட்ட கொடுத்துருந்தோம். திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர் வரார், வேகமா சொல்லிட்டு வந்தார். அந்த சாம்பல் குடத்தை கொடுத்து இது உங்களுடைய சொத்து, இது உங்கள் சொத்து அப்படின்னு. என்னன்னு திறந்து பார்த்தா எலும்பு சாம்பலுமா இருக்கு. என்ன அப்படின்னா இந்த கதையெல்லாம் சொன்னார். கவலைப்படாதீங்க, இந்த பெண் மீண்டு வருவாள். வச்சு மட்டிட்ட புண்ணையம் காணல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கவாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தாருக்கு அட்டு இட்டல் காணாதே போதியோ பூம்பாவாயினர். கடைசியில கும்பாபிஷேகத்தை பார்க்காம போயிட்டேன். அவங்க அப்பா திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வச்சிருக்கிறாரு, அதை பார்க்காம போன குடம் வெடிச்சு பருவ மங்கையாக அந்த பெண் வந்து நிற்கிறார். பெத்த தகப்பன் சிவனேசன் சொல்லுகிறார், இந்த குழந்தையை கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கன்னு. பெத்த தகப்பன் சொன்னா இந்த எவனாவது வேணான்னு சொல்லுவானா? பெத்த தகப்பன் வேண்டானாவே விட மாட்டியா. ஆனா சிவனேசன் சொல்லுகிறார் கல்யாணம் பண்ணிக்கிறது. திருஞான சம்பந்தர் சொன்னாரு, இது இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீங்க பெற்ற பெண் இறந்து போயிட்டா, சாம்பலா கொண்டு வந்தீங்களே, இது நான் பெற்ற பெண். தன் வயது ஒத்த ஒரு பெண்ணை தன்னுடைய மகளாக நினைத்த சமூகம், அதே சமூகத்தில் அதே இந்திய பாரம்பரியத்தில் வந்த விவேகானந்தர் தன் வயது ஒத்த ஒரு பெண்ணை தாயாக பார்த்த சமூகம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் பட்டினத்தார். நன்மங்கையரை தாய் போல் கருதின 12ஆம் நூற்றாண்டில் எழுதார். 7ஆம் நூற்றாண்டு திருஞான சம்பந்தர், 18ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி விவேகானந்தர். இதற்கு இடையில வந்த பட்டினத்தார் என்ன சொன்னார்? நன்மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர். உண்மை ஞானம் தெளிந்தவர். ஞானத்துல தெளிந்தவர்கள் எப்படி இருப்பாங்களா? குழந்தையை போல இருப்பாங்க. ஏன்? குழந்தை எந்த கவலையோடும் உறங்க செல்வதில்லை, எந்த கவலையோடும் காலையில் விழிப்பதில்லை. நாம கவலையோட படுக்கிறோம், கவலையோட எந்திரிக்கிறோம். ராத்திரில கூட பேய் பிசாசு கனவுல வருது. நல்லது ஏதாவது கனவுல வருது அப்படிங்களா? நமக்கு ஏன் வராது? பகல்ல பார்த்தது தானே ராத்திரில வரும் இல்லையா? நீங்க பார்க்கிறவர்கள் எல்லாம் தவறானவர்களாக பார்க்கிறீர்கள், ஞானிகள் பார்ப்பவர்கள் எல்லாம் சிவமாக பார்க்கிறார்கள். எனவே இந்த பார்வையினுடைய அந்த நேர்மறை என்று சொல்லக்கூடிய உடன்பாட்டு சிந்தனை அவர்கள் மேலும் படும் பொழுது அவர்களும் நல்லவர்களாகவே மாறிடுறாங்க. இதுதான் அந்த உடன்பாட்டு சிந்தனை என்கின்ற பாசிட்டிவ் எண்ணங்களுக்கான வலிமை. இதை நம்முடைய பட்டினத்தார் சொல்லுகிறார். இந்த பாட்டை இன்னொரு முறை சொல்லுகிறேன், ஏன்னா இசையில வரும்போது இசையை ரசிக்க ஆரம்பிச்சிடும், தத்துவத்தை விட்டுருவோம். பேய் போல் பிரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர். உண்மை ஞானம் தெளிந்தவரே. ஒரு அருமையான பாட்டு கேட்டுடலாமா? பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உடன்று நன்மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்வோம் இருப்பர் கண்டீர். உண்மை ஞானம் தெளிந்தவனே. நான் எத்தனை புத்தி சொன்னாலும் கேட்கிலை, நான் எத்தனை புத்தி சொன்னாலும் கேட்கிலை. நன்னஞ்சமே ஏன் இப்படி கட்டு உடல் இருந்தாய்? இனி ஏது இல்லா வானத்தின் மீனுக்கு வந்துண்டிலிட்ட வகையது போல் கோணத்தை மேல நினைக்கின்றனே. என்ன புத்தி இதே, என்ன புத்தி இதே, என்ன புத்தி இதே.
இந்த பாட்டுடைய தத்துவம் இருக்கு. தத்துவத்துக்கு கை தட்டலாம், பாடுறது முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா தத்துவம் திருவையார பாடுறாருங்க. திருவையாறுனா அதுக்கு ஏன் பேருன்னா 5 ஆறை கடந்து போறோம். வெளிப்படையா நம்ம என்ன பண்றோம், 5 ஆறை கடக்கிறோம். என்னது? வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவிரி கடந்தா திருவையாறு. 5 ஆறை கடந்து வருகிறது என்னது? ஐயாறு. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற இந்த 5 புலன்களுக்கும் ஆறுன்னு பேரு. ஏன்? நம்மள அது இட்டுன்னு போகுது. கண்ணு எங்கேயோ இட்டுன்னு போகுது. மூக்கு, சக்கரை பொங்கல் எங்க இருக்குன்னு போகுது இல்ல, மூக்கு இங்க இருக்கு. ஆனால் அந்த பொறி எங்க போகுது? பொறி பறக்குது இல்ல, இல்லையா? சுவை நம்மளை இழுத்துட்டு போகுது. சொல்றோம்ல, அந்த ஊருக்கு போனா அதை வாங்கிட்டு வர மறந்துடாதீங்க. ஊர் இங்க இருக்குது, நாக்கு எங்க போயிடுச்சு? அந்த ஊருக்கு போயிடுச்சு. எவ்வளவு அழகா பாருங்க. அப்ப 5 ஆறாகிய புலனை கடந்தால் சிவமாகிய திருவிடை அடையலாம்ங்கிறதா தத்துவம், திருவையாறு தத்துவம். 5 ஆறை நாம் புறத்தில் கடந்தால் வருவது திருவையாறு என்கின்ற ஐயாரப்பர் திருக்கோயில். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற ஆன்மாவின் 5 ஆறுகளை கடந்தால் சிவம் என்ற ஐயாரப்பர் திருவடியாகிய கையிலேயே காணலாம் என்பது தத்துவம். இதுல 6ன்னு சொன்னாரு, 5 6 சொல்றாரா? நம்முடைய பட்டினத்தார் 5 6 வர மாதிரி இந்த பாட்டை எழுதியிருக்காரு. என்ன சொல்றாரு? என்ன ஒவ்வொரு பிறவிலையும் வச்சு எரிக்கிறதுனால இந்த பூமி சூடாகுது, குளோபல் வார்மிங், பூமி வெப்பமடைதலை பற்றி சொல்றாரு. இந்த பூமி சூடாகுதுப்பா. மண்ணும் தணல் ஆற, வானம் புகையாற. இந்த ஈம புகையால் வானம் என்ன ஆகுது? கருப்பாகுது. மண்ணும் தணல் ஆற 1, வானும் புகை ஆற 2. அடுத்தது என்னறிய தாயும் இளைப்பாறன். என்னுடைய தாய் ஒவ்வொரு பிறவியிலையும், யானை வயிற்றுல பிறந்தா யானை தாய் கஷ்டப்படுது, பூனை வயிற்றுல பிறந்தா பூனை தாய் கஷ்டப்படுது, மனித வயிற்றுல பிறந்தா மனித தாய் கஷ்டப்படுறா. அப்ப ஏதோ ஒரு தாய்க்கு நான் ஒவ்வொரு பிறவியில என்ன பண்றேன்? தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னறிய தாயும் இளைப்பாற 3. அடுத்தது ஒவ்வொரு முறையும் நம்ம மண்டையில எழுதி எழுதி கை வலி கண்டு போச்சு பிரம்மனுக்கு. எத்தனை தடவைடா இந்த மண்டையை தடவி தடவி நான் எழுதுறது? பண்ணும் அயன் கையாரவும் வந்து வந்து நம்மளை கொண்டு போறான் பாருங்க. காலன் கால் ஆரவும் ஐயா திருவையாறு. 5 பேருக்கு நான் கஷ்டத்தை கொடுக்குறேன், எனவே நீ முக்தி கொடுத்துரு. எனக்காக நான் கேட்கல, இந்த 5 பேருக்கு நான் ஓய்வை கொடுக்கறதுக்காக எனக்கு முக்தி கொடு. லாஜிக்கா அடிக்கிறார் பட்டினத்தார். எவ்வளவு அழகா சொல்றாரு. இந்த 5 பேர் நிம்மதியா இருக்கணும்னா என் ஒருத்தனுக்கு நீ முக்தி கொடு என்று பட்டினத்தார் கேட்கக்கூடிய அருமையான பாட்டு தான் இந்த பாட்டு. அடுத்தது பட்டினத்தார் ரொம்ப தன்மான சித்தர். கோவனாண்டியா அப்படி தெருவில் போறார். பல வீடுகளில் அன்னம் கேட்கிறார். முதல்ல கேட்டார். அதுல அவருடைய அக்காள் தமக்கையார் எப்பேற்பட்ட ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி பிச்சையேற்று திரியறான்னு சொல்லி அப்பத்துல விஷத்தை வச்சு கொடுத்துட்டாங்க தெரியாம. அந்த விஷத்தை அப்பத்தை பார்த்த உடனே இவரு ஞானி இல்லையா, அந்த அப்பத்தை தூக்கி அவங்க வீட்டிலே எறிகிற, வீடு பற்றி எறிகிறது, காலில் விழுந்து வணங்குகிறார்கள். உடனே பட்டினத்தார் மன்னித்து அந்த தீ அணைக்கிறார். ஞான தீ எரிகிறது. அதுல இருந்து ஒரு முடிவு பண்ணார், இனி யார் வீட்லயும் போய் பிச்சை கேட்கறது, நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு யார் அன்போட விருப்பத்தோட கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அப்பதான் சாப்பிடுவேன். இனிமேல் அழைத்தாலும் போகேன் அரணே, என் தேகம் இழைத்தாலும் போகேன், செத்தாலும் பரவாயில்ல, இன்னொருத்த வாசல்ல போய் நிக்க மாட்டேன். தன்மான செத்த எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு தந்தால் உண்பே, பெருக்க அழைத்தாலும் போகேன் அரணே, என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி என்று பாடுகிறார். அது மாதிரி அருமையா சொன்னார். வாசல் படி கடந்து வாராத பிச்சைக்கு இங்கு ஆசைப்படுவதில்லை அண்ணலே. வாசைப்படி, இந்த வாசப்படி கடந்து வர பிச்சைக்கு இனிமேல் நான் என்ன பண்ண போறதில்லை, ஆசைப்படுவதில்லை என்று அழகா சொல்றார். இன்னைக்கு நம்ம எப்படியெல்லாம் பொருள் தேடணும், எவ்வளவு பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா செஞ்சதுங்கன்னு சொல்றான் ஸ்வீட் கடையில. சத்தியமா தெரியும், அவனுக்கும் தெரியும், சத்தியமா தெரியும், நமக்கும் தெரியும், இது எத்தனையோ நாளுக்கு முன்னாடி செஞ்சது. அவன் சொல்லுவான் இப்பதான் வந்துச்சு. உண்மையாது? இது மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பொய் சொல்லிட்டு இருக்கிறோமா. அதை சொல்றார். நாப்பிழக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலனொன்றும் அறியாத நாரியரை கூடி
பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல புலபுலன கலகலன புதல்வர்களை பெறுவீர். காப்பதற்கும் வகையறியீர், கைவிடவும் மாட்டீர். கவர் பிளந்த மரத்துளையில் கால் நுழைத்துக் கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர் கிடந்துடல அகப்பட்டீரே. இந்த குரங்கு பார்த்துக்கிட்டே இருந்துச்சா மரம் அறுக்கிறவங்கள. சாப்பாட்டு வேலை வந்த உடனே அறுத்த மரம் பாதியிலே நிக்குது, விட்டுட்டோம்னா சேர்ந்துக்கும். அதனால ஒரு ஆப்பை எடுத்து அடிச்சுட்டு நம்ம சாப்பிட போயிட்டாங்க. இந்த குரங்கு சும்மா இல்லை, காலை கொண்டு போய் அந்த இடுக்கில் விட்டுக்கிட்டு அந்த ஆப்பை பிடிங்கிருச்சு. என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அப்படி இருக்குன்னு சொல்ற நம்முடைய பட்டினத்து பிள்ளையார். ஒரு அழகான பாடல்கள். அடுத்தது, நிறைய சம்பாதிச்சுட்டு வீட்டில் எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு பொண்ணுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு பேர பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறம் தலையாத்திரை கிளம்புவோம்னு நினைப்பாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் முட்டு வலி வந்துடும், நடக்க முடியாது, கண்ணு சரியா புரிய மாட்டேங்குது. இப்படி பார்க்கறான். ஒருத்தன் போய் பார்த்துட்டு முருகா சரணம் அப்படின்லாம். அது தட்சணாமூர்த்தி தான், அதுக்கு கேட்டு செஞ்சு கொடுத்தோம் முருகன். மேல முருகன் போட்ட உடனே முருகா சரணம்ன்றான். தட்சணாமூர்த்தியா முருகனான்னு தெரியல. முருகப்பெருமான் உனக்கு இப்படி இருப்பாரா, தட்சணாமூர்த்தி தெற்கு பக்கம் பார்த்துருப்பார் இப்படியாங்க, தெற்கு வடக்கு போச்சு இல்லையா? இந்த பட்டினத்தார் சொல்ற, நான் சொல்லல. கண் பஞ்சடையும் முன்னேன்னார். கண்ணு என்னன்னு தெரியல, மிசு மிசுங்குது, பார்வை சரியா புரியல இல்லையா? கண் பஞ்சடையும் முன்னே. அதுவும் இப்பெல்லாம் வயசாகி கண் பஞ்சடைகிறது கிடையாது. கையில் ஒன்று கொடுத்துருக்கோம்ல, வச்சிருக்கோம்ல, இது இருந்தா போதும். ஒருத்தனுக்கு இது சரியா தெரியல, நேராக போயிட்டான் கண் மருத்துவருக்கு. அவருக்கே பார்வை நேரம் 4 to 6 போடுறது. கண் டாக்டரு அவருக்கே பார்வை நேரம் 4 to 6 போடுறது. விளங்குமா? அவனும் பார்த்துட்டு இருக்கிறவன் தானே. அவன்கிட்ட போய் கேட்டிருக்கிறான். இவர் கண்ணை செக் பண்ணிட்டு டாக்டர் சொல்றாரு, உனக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டு வருதுன்னாரு. அப்பாடா நிம்மதியா இருக்குன்னா. டாக்டர் மிரண்டிட்டாரு. ஸ்டெத்தோஸ்கோப் கீழே விட்டு என்னடா கண் பார்வை மங்கிட்டு வருது நிம்மதிங்கிறேன்னு. நான் கூட செல்போனுடைய டிஸ்பிளே போயிடுச்சோன்னு பயந்துட்டேன். கடவுளே கடவுளே, இவன் கண்ணு போறது பெருசு இல்லையா, செல்போன் டிஸ்பிளே போயிடக்கூடாது. வீட்டுக்கு போனா, ஒரு உறவினர் வீட்டுக்கு போனா, மாமா எப்படி இருக்கீங்க, அத்தை எப்படி இருக்கீங்க, மாமா பொண்ணு எப்படி இருக்குது, இல்ல பெரியமா எப்படி இருக்காங்க, பெரியப்பா எப்படி இருக்காங்க அப்படிலாம் கேட்கிற பழக்கம். உள்ள பொண்ணு பட்டப்பின் சார்ஜர் இருக்கா, உள்ள நுழைஞ்ச ஒண்ணு அது இல்லைன்னா அவ்வளவுதான். எவன் வாழ்ந்தாலும் எவன் செத்தாலும் பட்டப்பின் சார்ஜர். எவனா வாயை பிறந்திருந்தா கூட சார்ஜர் அதுன்னு நினைச்சு உள்ள விட்டுரும். செல்போன் வச்சிடும். நல்ல காலம் மூக்கு வாயெல்லாம் மூடிட்டு நமக்கு பஞ்சு செத்ததுக்கு அப்புறம் இல்லை, உயிரோடு இருக்கும் போதே வச்சாகணும். இல்லைன்னா பிளக் பாயிண்ட் நினைச்சிருவாங்க. கவனமா இருக்கும். இன்னைக்கு இளைஞர்கள் அப்படி இருக்கிறாங்க. போச்சு இல்லை வாழ்க்கை. இதை பட்டினத்தார் சொல்லுகிறார். அதனால நல்லா இருக்கும் பொழுது அந்த குற்றாலநாதனை நினைச்சுக்கப்பா. குற்றாலநாதன் நல்லா இருக்கும் போது நினை அப்படின்னு அழகா சொல்லுகிறார். அந்த பாடலை இப்பொழுது நான் கேட்கிறேன். பஞ்சடை முன்னே பால் உன் கடைவாய்ப்படும் முன்னே மேல் விழுந்தே உத்தாரழும் முன்னே ஊரார் சுடும் முன்னே குற்றாலத்தானையே கூறு, குற்றாலத்தானையே பகுதிகளோடு நாம் நிறைவு செய்யணும். சரியா 7:30க்கு நாம் நிறைவு செய்ய வேண்டியிருக்கு. அடுத்த நிகழ்வு இருக்கிறதுனால அருமையான ஒரு பாட்டு. பட்டினத்தார்னு சொன்னா அவர் தாய்க்கு பாடிய பாடல்களை மறக்க முடியாது. அவரவர்களுக்கு தாய் தகப்பன் 2 பேர் இருக்கலாம். தாய் இல்லாதவர்கள் தாயை நினைத்துக் கொள்ளுங்கள், தகப்பன் இல்லாதவர்கள் தகப்பனை நினைந்து கொள்ளுங்கள்.
அல்லது அவரவர்களுக்கு வேண்டியவர்கள் நம்மை விட்டு மறைந்து இருப்பார்கள், அவர்களை மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த பாட்டு எல்லாருக்கும் பொருந்தும். இந்த பாட்டு எல்லாருக்கும் பொருந்தும். ரொம்ப உருக்கமான பாட்டு. ஒரு தாய் நம்மளை எப்படி பெற்றெடுத்தாங்க? சாதாரண விஷயமா? கண்ணுல வலின்னா கண்ணு வலிக்கும், கையில கோளாறுனா கை வலிக்கும், காலில் கோளாறுனா கால் வலிக்கும். ஆனா நக சிக பரியந்தம் வலிக்கக்கூடிய ஒரே வலி பிரசவ வலின்னு சொன்னார். பிரசவ வலிக்கு மீறிய வலி உலகத்தில் எதுவுமே கிடையாது. புரியுதா? அந்த வலியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று பட்டினத்தார் அவருடைய தாய் இறந்த பொழுது பாடிய பாடல்கள் மிக அற்புதமான பாடல்கள். 2 திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து, பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கை புறத்தில் ஏந்தி கனகமுனை தந்தாளை, கனகமுனை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி, எப்பிறப்பில் காண்பேன் இனி, எப்பிறப்பில் காண்பேன் இனி, எப்பிறப்பில் காண்பேன் இனி. 5 நிமிடம் சுவாமி புறப்பாடு.